வேற என்ன சாப்பாட்டுல என்ன மாற்றம் பண்ணணும் சொல்லுங்க? சரிங்க. அ. இப்ப பேசுங்க. இப்பதான் காதுல மாட்டிக்கிட்டேன். சரிங்க, சரி. அப்ப சரி, சரி, இன்னைக்கு சரி. ஆ, மத்தியானம் இப்ப எல்லா ஆ, வீடும் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். அத கூர்ந்து கவனிங்க. சரிங்க சார். சொல்லுங்க சார். எல்லாம் நடக்கிறது பூரா உங்களுக்கு அனுப்பிச்சுட்டே இருப்பேன். அதெல்லாம் படிக்கணும். புரியுதா? சரிங்க அப்புறம் சார், அந்த சரிங்க சார். புத்தகம் ஒண்ணு வாங்கி படிங்க. புத்தகம் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த புத்தகத்த நீங்க ஃபோன் ஆ, பண்ணா வீட்டுக்கு வந்துரும். சரியா? சரிங்க சார். ஆமா. ஓஹோ! உங்களுக்கு சரிங்க சரி, சரி. நீங்க திருப்பூர் முகவரி குடுத்தாலும் சரி, சென்னை முகவரி உங்க ஆ, வீட்டுக்கே வந்துரும். ஆ, சரிங்க அதிலிருந்து சார். தான் பாடம். அது எப்படி உடம்பை வந்து அ ஆ, அதாவது மனதுக்கு எப்படி வைத்தியம் பார்க்கிறது. அது மனதுக்கு தான் வைத்தியம் ஆ, பார்க்கறது. ஆ, ஆ, ஆ. இப்பவே சரிங்க உங்களுக்கு சார். இப்ப 3 நாள் ஆச்சுன்னா, எடை ஆ, இந்த இந்த கட்டி கரையுதுன்னா, உடம்பு கரையுதுன்னு அர்த்தம். புரியுதா? ஆ, 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 ஆ. சரி, ஆமா. சரி, சரிங்க அது சார். உடம்பு ஆ, அந்த எடை 2 நாளைக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு ஒருக்கா ஆ. எடைய பார்க்கணும். சரிங்க சார், சரிங்க சார். ஓ! ஆமா. ம். மலச்சிக்கல் வர்ற ம். மாரி இருந்துச்சா, அந்த வந்து டப்பாவ அ, வச்சு நம்ம மலத்துவாரத்த சுத்தம் பண்ணோம்னா, அங்க இருக்கிற பழைய கழிவெல்லாம் வெளிய போயிரும். அது வந்து ஆ, தேவைப்பட்டா ஆ. வைக்கலாம். தேவைப்பட்டா வைக்கலாம். அது பாத்ரூம் தான் போக தான் மாட்டேங்குதுங்க சார். 1/2 மணி நேரம் ஆகுதுங்க சார். எனிமா கண்டு தான் வாங்கி வச்சிருக்கிறேன். அது என்ன பண்ணணும்னு தெரியல. அது சும்மா தண்ணி நீங்க வச்சா வந்து போதும். அந்த அந்த மேல தண்ணி ஆ, தண்ணி ஊத்திட்டு, ஆ, மேல தலைக்கு மேல மாட்டிக்கணும். தலைக்கு மேல மாட்டிட்டு, அ ஆ, அதுல கொஞ்சோண்டு ஒரு ஆ, அந்த டப்பால வந்து 400 மில்லி தண்ணி சாதாரண பச்சை தண்ணியே ஊத்துனா போதுமானது. ஆ, ஆ, ஆ. கீழ சரிங்க தொங்க சார், விட்டு சரிங்க சார். கனவுல பார்த்தோன்னா ஒரு பிளாஸ்டிக் மொன மாரி இருக்கும் வெள்ளையா. அ ஆ, 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 அது ஆ, கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு, ஆசனத்துல கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி விட்டீங்கன்னா, உள்ள வச்சீங்கன்னா அது தண்ணி ஆ. உள்ள போயிரும். சரிங்க சார், சரிங்க லேசா சார். குமிஞ்ச மாரி ஆ, நின்னுக்கணும். அது கழிவறையில பண்ணிக்கலாம். கழிவறையில பண்ணிக்கங்க. ஆ, புரியுதா? சரிங்க சார், சரிங்க சார். இதெல்லாம் 1 சரி, நிமிஷம் தான் சரி, ஆகும். சரி. 1 நிமிஷம் தான் ஆகும். 1 ஆ, நிமிஷம் தண்ணி உள்ள போயிரும். ஆ, ஆ, ஆ. அப்புறம் சரிங்க நீங்க சார், சரிங்க உள்ள சார். போனதுக்கப்புறம் ஒரு ஆ, அழுத்தம் குடுக்கும். அப்ப அடிச்சுட்டு படபடன்னு வந்துரும். 2 மணி நேரம் குடுத்தீங்கன்னா வந்துரும். சரிங்க சார், சரிங்க சார். அது 2 ஆ, மணி நேரம் குடுத்துட்டோமா, அப்புறம் அதுக்கப்புறம் தானாவே ஒழுங்கு பண்ணிக்கலாம். புரியுதா? அ ஆ, ஆ, ஆ. 2, சரிங்க 3 சார், நாள் சரிங்க தான் சார். பண்ணணும். அப்புறம் அதுக்கு தேவையில்ல. அப்புறம் 3 நாளைக்கு ஒருக்கா, 4 நாளைக்கு ஒருக்கா பண்ணிக்கலாம். இந்த முதல் 2 தடவ, 3 ஓ! தடவ பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஆ, தேவையில்ல. ஆ, ஆ, ஆ. சரிங்க சார், தற்காலிகம் சரிங்க தான். சார். அது நிரந்தரம் கிடையாது. சரி, சரி, சரிங்க, சரிங்க. நீங்க ஆ, சாப்பிடுறது ஆ. பூராவே நீங்க சாப்பிடுறது எல்லாமே நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, வாய் ருசியாக மன திருப்திக்கு சாப்பிட்டுருக்கிறீங்க. ஆமாங்க சார். அதனால ம், என்ன ஆயி போச்சுன்னா, உடம்புக்கு ம். மனம் வேற, உடம்பு வேற. ம். அதனாலதான் இது மனதுக்கு அதுன்னு எல்லா வகையிலயும் மனத புரிய வைக்கணும். மனத புரிய ம், வைக்கணும்னா, ம். ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் பண்ணணும். சரிங்க சார். சரி, சரி, சரிங்க ரத்தத்தையும் சார். பெருங்குடலையும் சுத்தம் பண்ணிட்டு தான் மனத சரி பண்ண முடியும். அதனால ஒரே நேரம் ஆ, எல்லாமே ஒரே நேரத்துல நோயும் நல்லாகணும், பசியும் நல்லாகணும், ஆ, வயிறும் ஆ. சுத்தமா ஒரே நேரத்துல 100 வேலை செய்யணும். ஆமாங்க சார். ஒரே நேரத்துல 100 வேலை ம். செய்யணும். அந்த சோர்வு வராம பார்த்துக்கணும். இப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, மெல்ல, மெல்ல, ஆ, மெல்ல முன்னேறிட்டே இருக்கு. இப்ப நாங்க அந்த மன அமைதி அடையணும்னா நோய் இருக்கக்கூடாது. ஆ, ஆ. மன ஆ, அமைதியா இருக்கா பசி சரிங்க தாகம் சார். இருக்கக்கூடாது. மன அமைதியா ஆ, இருக்குன்னா, ஆ. வயித்துக்குள்ள மலம் இருக்கக்கூடாது. பழைய கழிவு ஆ, இருக்கக்கூடாது. எந்த நச்சுத்த ஆ, இதுவரைக்கும் ஆ. சாப்பிட்டது பூரா வெளிய எடுத்தாகணும். ஆமாங்க நீங்க சார். எப்ப பல்லு ஆ, விளக்க ஆரம்பிச்சீங்களோ, அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் நீங்க 2 வயசுல ஆ. பல் விளக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்ப உங்களுக்கு வயசு எவ்வளவு ஆமாங்க. 40 எவ்வளவு வயசு அ உங்களுக்கு? 50ங்க, 50ங்க. சரி 50. அப்ப ஆ, 48 வருஷமா இருக்கிற விஷத்த ஆ. வெளிய 50 ஆமாங்க சார். ஆ, ஆ. ஆண்டு விஷம் உள்ள இருக்குது. எத்தன ஆண்டு? ஆமா, ஆமா. இருக்குது. 50 வருஷத்துக்கு இருக்குது. அந்த 50 வருஷ விஷத்த ம், வந்து குறைஞ்சபட்சம் 6 ம். மாசத்துல கரைக்கி விடுக்கணும். ஆனா, எந்த நோயா ஆ, இருந்தாலும் இந்த 3 நாள்ல முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிச்சுரும். சரிங்க சார், சரிங்க சார். முன்னேற்றம் ஆ, ஆ. தொடங்குறது முழுமையா ம். நல்லாகுறது 6 மாசம். ஆ, முன்னேற்றம் ஆ, ஆ. வருதுங்கிறது 3 நாள்ல தெரிஞ்சிரும். ஆ. சரிங்க சார், சிலருக்கு சரிங்க முதல் சார். நாளே தெரிய ஆரம்பிச்சுரும். சில ம். பேருக்கு சர்க்கரையெல்லாம் ஒரே நாள்ல கண்ட்ரோல் ஆயிரும். சர்க்கரை. ஆஹா. ஓ! கொடூர சர்க்கரை சரி, நோய். சரி. உனக்கெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமான சர்க்கரை நோய், மூட்டு வலி ஆஹா. என்கிட்ட வரவங்க பூரா சரி, கடுமையான சரி. மூட்டு வலி, கடுமையான ஆ. சர்க்கரை நோய், கடுமையான நோயாளிகள் எல்லாம் 15 வருஷம் நோய் ம். ஆ, ஆ, ஆ. எல்லாம் என்னுடைய சரிங்க. மாணவர். அவங்கலாம் பாடம் படிக்கிற அதான் 100 ஆண்டுக்கு ம். நோய் வராம இருக்கிறது எப்படிங்கிறதுக்கான அவங்க மாணவரா சேர்ந்திருக்காங்க. ம். சரிங்க சார், நீங்க சரிங்க சார். தற்காலிகமா நோய் நீக்கிறதுக்காக சேர்ந்துருக்கிறீங்க. சரி, சரி. சரிங்க. ஆமாங்க மதியானம் சார். 1:30 மணிக்கு கூப்பிடுறப்ப வாங்க. இப்ப நீங்க நீர்ப்பயிற்சி பண்ணிக்கங்க. புரியுதா? சார் பெருங்குடலே அது என்னமோ சொன்னீங்களே, பெருங்குடல் சுருங்கிருச்சுன்னு சொன்னீங்களே, அது எல்லாமே சரியாயிருமுங்களா சார்? எல் அ எல்லாமே ஆ. சரியாகணும். அந்த பெருங்குடல் சரிங்க விரிவடைய சார், உங்களுக்கு அந்த சரிங்க சார். இந்த கட்டிய தொட்டு பாருங்க. இந்த கட்டி நகர்ந்திருக்குதா? ஆ. கரைஞ்சிருக்கான்னு பாருங்க. உடம்ப பாருங்க. வயிறு எல்லாம் சுருங்கி இருக்கா? வயிறு கொஞ்சம் சுருங்கி இருக்குதுங்க சார். ஆ. அ க க கட்டி அது வந்து மூவ் மூவ் ஆயிட்டு தான் இதுங்க சார் இருக்குது.
ஆ. ஆனா அமுத்துனா அது முதல்ல ஒரு அப்படியே கட்டியாட்ட இந்த கல்லு மாரி இருக்குங்க சார். ஆ. இப்ப கொஞ்சம் மேல வந்து கொஞ்சம் குழையுது தெரியுதுங்க சார். அப்ப அப்படி. கல்லு மாரி இருக்குது, கரைய ஆரம்பிச்சிருச்சு. கல்லு மாரி இருக்கிறது சரிங்க சார், சரிங்க சார். கரையும் இதுதான் ஆரம்பிச்சிருக்குது. அதுதான் இந்த புற்றுநோய். அதுதான் புற்றுநோய். இந்த புற்றுநோய் இதுதான் ஆ. புற்றுநோய். சரி, சரி, சரிங்க அப்ப சார். ஆ. புற்றுநோய்க்கு எதிரான வைத்தியம் நீங்க பண்றோம். புற்றுநோய்க்கு எதிரான சரிங்க வைத்தியம் சார். பண்றோம். ஒரே நேரத்துல ஆ. எல்லா பிரச்சனையும் தீரணும். பசி தீரணும், தாகம் தீரணும், நோய் நல்லாகணும், ரத்தம் சரிங்க. சுத்தமாகணும், குடல் சுத்தமாகணும். உள்ள ஆமா, இருக்கிற ஆமா. எல்லாமே ஒரே நேரத்துல 100 உறுப்புகளுக்கு வேலை குடுக்குறோம். சரிங்க சார், இதெல்லாம் சரிங்க சார். புரிஞ்சுட்டு நான் ஆ, சொல்ற மாரி ஆ, செஞ்சீங்கன்னா, பட 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 படன்னு உடம்பு வந்து அந்த ஆ, எந்த அளவுக்கு உடம்பு ஆ, சுருங்குதோ, அந்த ஆ, அளவுக்கு உள்ள ஆ, அந்த விஷம் இருக்குன்னு ஆ. அர்த்தம். அந்த விஷ நீர் ஓ! போனா சரி, தான் அந்த சரி. புற்றுநோய் நல்லாகும். சரிங்க சார், சரிங்க அப்ப சார். அந்த எடைய ஆ, ஆ. கவனிச்சுட்டே வரணும். எடை மிஷின் ஒண்ணு வாங்கிக்கங்க. திருப்பூருக்கு ஆ, வந்தீங்கன்னா எடை ஆ. மிஷின் வாங்கிக்கங்க. சரிங்க சார். எங்க இருந்து சார் வேணா நம்ம செய்யலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இது வந்து சார் எலுமிச்சம்பழத்துல என்ன தண்ணி சர்க்கரை போட்டு குடிக்கிறோமில்லங்க சார். ஆமா. அது தினம் இப்போ ஒரு 10 தடவ குடிக்கணும்னா 10 ஸ்பூன் ஆகுதுங்களே சார். அதனால இது சர்க்கரை வந்துராதா? அது என்ன பண்ணணுங்க சார்? சர்க்கரைக்கும் ஆ, இதுவரைக்கும் நீங்க சாப்பிட்டீங்க பாருங்க. அதுதான். நீங்க இதுவரைக்கும் ஆ. தின்னீங்க பாருங்க. அதுதான் சர்க்கரை ஆமா. உண்டாக்கும். சரி, இதெல்லாம் இயற்கை உணவு. சரி. இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. ஆ, அப்படின்னா, ஆ, நீங்க ஆ, அப்படியே ஆ. சர்க்கரை போட்டு திங்கிறப்ப ஏன் புற்றுநோய் ஏன் வருது? நீங்க ஏன் புற்றுநோய் வந்தது அதான், உங்களுக்கு? அதான். சரிங்க சார், அப்ப சரிங்க சார். அ நீங்க ஆ, நீங்க ம். இட்லி, தோசை தின்னாவே புற்றுநோய் வரும். அதான். அதெல்லாம் சரிங்க சார், பலகாரங்கள். சரிங்க. நீங்க வந்து ம். முட்டை தோசை தின்னா அது பலகாரம். முட்டை பலகாரம், ஆ, ஆ, தோசை ஆ, 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 ஆ. பலகாரத்த தின்னு போட்டு எனக்கு புற்றுநோய் வந்துருச்சுன்னா, அது வரத்தான் செய்யும். சரிங்க. இப்ப அதான் நான் சார் சொல்றது சர்க்கரை போட்டு குடிக்கலாமா? சர்க்கரை வந்து 10 ஸ்பூன் சர்க்கரை ஆகுதே! அது நம்ம குடிச்சுக்கலாமான்னு கேட்கறேங்க. அததான் சொல்றேன். அந்த ஆ, 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 அததான் சொல்றேன் பாரு. அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன் ஆ. உங்களுக்கு புற்றுநோய் வந்தது? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் தின்னு தான் சர்க்கரையெல்லாம் தின்னு தான் வந்திருக்குது. ஆ சக் சர்க்கரை அ, ஆ. சர்க்கரை என்பது வேறு, சோறு என்பது வேறு. ஆமாமா. சோறு 2யுமே திங்கிறவனுக்கு தான் திம்பேனுங்க. புற்றுநோய் வரும். சோறு திங்க சோற வந்து எப்படி ஆ, திங்கிறீங்க? பலகாரமா திங்கிறீங்க. சோற வந்து பலகாரமா ஆமா. திங்கிறீங்க. சோற வந்து ஆமாமா. தோசையா திங்கிறீங்க. சோற வந்து இட்லியா ஆமா. திங்கிறீங்க. சோற வந்து அ, இடியாப்பம் அ. திங்கிறீங்க. அப்ப தோசை அ, மேல அ, அந்த அ. அந்த அது சாதாரண உணவு. அழுகி போன அதுல எந்த உயிரும் கிடையாது. இட்லிக்கோ, தோசைக்கோ எந்த உயிரும் கிடையாது. அ, ஆ, அந்த ஆ, உயிர் ஆ, அப்ப ஆ. முட்டைய உடைச்சிட்டீங்கன்னா உயிர் போயிருது. எல்லாம் உயிர் இல்லாத உணவ தின்னு போட்டு என்னது? ஆமாமா. ஆ, ஆ. தின்னு போட்டு அது அப்புறம் புற்றுநோய் அப்படிதான். வராம என்ன வரும்? இப்ப அதான். புற்றுநோய்ங்கிறது தீராத நோய். ஆ. அதுக்குதான் நீங்க சரி, சரி. சென்னையில மட்டும் புற்றுநோய் மருத்துவமனை மட்டும் 100 மருத்துவமனை இருக்குது. எங்க போனாலும் பணத்தோட தான் வருவான். ஆ. அதெல்லாம் குணமாக்க சரி. முடியாதுன்னு அலோபதி எப்பவே அறிவியல் இதுக்கெல்லாம் வைத்தியமே கிடையாது. ஆ, அப்படின்னு சொல்லியாச்சு. ஆ. அதனால ஆ, எங்க இருக்கிறீங்கன்னா, ம். கடைசி கட்டத்துல இருக்கிறீங்க. ஆ. சரிங்க சார். அவ்வளவுதான். அதான் டெஸ்ட் பண்றேன். நோய்க்கு மருந்தே இல்லாத பொழுது எதுக்கு டெஸ்ட் பண்றீங்க? அதான் கேள்வி. ஆ. சரி, நோய்க்கு மருந்து சரிங்க இல்லையா சார். உலகத்துல இருக்கிற விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க. இதுக்கு நோய்க்கு மருந்து இல்ல. என்ன டெஸ்ட் பண்ணாலும் நல்லாக்க முடியாது. ஆ. அப்ப நீங்க நீங்க சும்மா சொல்லிக்கலாம். அந்த ஆஸ்பத்திரிக்கு போலாம். எந்த ஆஸ்பத்திரிக்கு போய் நல்லாகாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் படிக்கவே மாட்டேன். ம். மூளையே இல்லாதவனுக்கு பள்ளிக்கூடம் போய் என்ன பண்ண போறான்? அத சொல்லுங்க. அதே சரிங்க, மாரி சரிங்க சார். மருந்தே இல்லாத பொழுது எங்க போனாலும் பணத்த தான் வாங்கணும். ம். அவனுக்கு தெரியும். இது வராதீங்கன்னு அவன் சொல்லணும். வேலை நாட்ல வர வேண்டாம்னு ம். சொல்லிருவான். இந்தியாவுல அப்படி இல்ல. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டே இருப்பான். செத்து போனதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போன்ருவான். ஆமாமாங்க சார். இதுதான் ம். வந்து வியாபாரம் பண்றாங்க. என்னது? ஆ. வியாபாரம். வெளிநாட்டுல வந்து மருத்துவம் வந்து அரசாங்க கட்டுப்பாட்டுல இருக்குது. ஆ. அதனால ஓ! அரசாங்கம் சொல்றத தான் கேட்காங்க. யாரும் தனியாரா வந்து கல்லூரிக்கு தனியார் மருத்துவமனை எதுவும் எல்லாம் அரசாங்கம் தான். இங்க அப்படி இல்ல. இந்த ஆ, தனியார் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? எங்க எங்க இடத்துக்கு வாங்கன்னு ஆ. சொல்லி கூப்பிட்டு வச்சு பணத்த எல்லாம் வாங்கிட்டு, மொத்தமா கடைசியில ஆ. அனுப்பிச்சுருவாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும். ஆ. இந்த நோய்க்கு மருந்து இல்ல. சரி நோய்க்கு அதான். மருந்து இல்லாதப்போ மருந்த குடுக்குறேன்னு சொல்லிட்டு மருந்து குடுத்துட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் வியாபாரம் பண்ணிட்டு இது இருக்காங்க. வந்து இந்தியால சரி, நடக்குது. சரி. வெளிநாட்டுல நடக்காது. ஆ. அத சரிங்க புரிஞ்சுக்க சார். மறுபடியும் 1 1/2 மணிக்கு கூப்பிடுறேன். ஆ. நன்றி. நன்றி. சரிங்க சார். ஆ. தேங்க்ஸ்.